வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் தரம் 10ஆம் ஆண்டுல வீதம் என்ற ஒரு பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம். வீதம் என்ற பாடத்தின் ஆரம்ப பகுதி கதி, நேரம், தூரம் தொடர்பான விஷயங்களை படித்தோம். சரியா? இப்ப அதுக்கு பிறகு கனவளவும் நேரமும் சொல்லி இன்னொரு பகுதி இருக்கு. அந்த ரெண்டு பகுதியும் தான் அந்த வீதம் என்ற பாடத்துல இருக்கு. இது ஒரு சிறிய பகுதி. சரியா? அப்ப கதி என்று சொன்னா என்ன? கதி என்று சொன்னால் நாங்க என்ன படிச்சினாங்க? ஓரலகு நேரத்துல ஏன்னா ஓரலகு நேரத்துல பயணம் செய்யற அந்த தூரம் தான் ஓரலகு நேரத்துல பயணம் செய்யற தூரம் தான் கதி. அதாவது கதி சமன் தூரத்தின்கள் நேரம். அதே மாதிரி இங்க வீதம், கதி என்ற வேர்டுக்கு பதிலாக இங்க வீதம், கனவளவை நேரத்தையும் தொடர்படுத்துற விஷயத்தை நாங்க வீதம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஓரலகு நேரத்துல பாயிர ஓரலகு நேரத்துல பாயிர கனவளவு, ஓரலகு நேரத்தில் பாயும் கனவளவு தான் வீதம் என்று சொல்லுவோம். கதின்னு சொன்னா ஓரலகு நேரத்துல பயணிக்கிற தூரம். வீதம் என்று சொன்னா ஓரலகு நேரத்துல பாயிற கனவளவு. உதாரணத்துக்கு ஒரு குழாயை திறந்தா, சரி, அது குழாயை திறந்தா என்ன வேகத்துல பாயும்? என்ன குழாயை திறந்தா அது என்ன வேகத்துல பாயும்? அதை நான் வீதம்னு சொல்லுவோம். என்ன என்ன வேகம், என்ன கதியில வருது, என்ன கதியில வருது. அது மாதிரி இங்க ஓரளவு நேரத்துல எவ்வளவு கனவளவு அந்த குழாயை விட்டு வெளியால வருது. அல்லது ஒரு தொட்டியை நிரப்ப போறோம். தொட்டியை நிரப்ப போறோம், மோட்டர்ல இருந்து வார தண்ணி. சரியா? அப்படி இந்த மாதிரி கனவளவு, நேரம், வீதத்தோட தொடர்படுத்தப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் இந்த வகுப்புல பார்க்க போறோம். சரியா? அப்ப சின்ன சின்ன உதாரணங்களை பார்த்து கொண்டு பயிற்சிக்கு போவோம். இப்ப இதுதான் சமன்பாடு. வீதம் சமன் கனவளவுக்கு நேரம். இங்க எங்களுக்கு வேலை மிச்சம். உதாரணத்துக்கு கதியிலன்னு சொன்னா ரெண்டு அலகுகள் இருக்கு. கதிக்கு ரெண்டு அலகுகள் இருக்கு. நாங்க பாய்ப்போம். ஒன்று என்ன? கிலோமீட்டர் பர் ஹவர். மற்றது என்ன? மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ரெண்டு அலகுகளை பாவிப்போம். சரியா? கிலோமீட்டர் பர் மினிட் ஒரு அலகு இருக்கா? இப்படி ஒரு அலகு இருக்கா? படிச்சிருங்களா இப்படி ஒரு அலகு? அல்லது மீட்டர் மீட்டர் பர் மினிட், மீட்டர் பர் மினிட் இப்படி ஒரு அலகு படிச்சிருங்களா? இப்படி படிக்கல. நாங்க இப்படி ஒன்றும் படிக்கல. நாங்க ரெண்டே ரெண்டு அலகு தான் படிச்சோம். ஒன்று கிலோமீட்டர் ஹவர், மீட்டர் செகண்ட். சரி, அப்ப நமக்கு கொஞ்சம் வேலை இருந்தது என்ன? இப்போ உதாரணத்துக்கு தூரம் கிலோமீட்டர்ல தந்துருக்கு. சரியா? தூரம் கிலோமீட்டர்ல தந்துருக்கு. நேரத்தை நிமிடத்துல தந்துட்டாங்க. அப்ப நாங்க நிமிடத்திலே பிரதியீடு செஞ்சாங்க அந்த கணக்குல. இல்ல. அந்த நிமிடத்தை என்ன மாத்தினோம்? கிலோமீட்டரா இருக்கக்குள்ள மணித்தியாலத்துக்கு மாத்தினாங்க நிமிடத்தை. வித்தியாசத்துக்கு மாத்தினோம். அப்ப அங்க ஒரு வேலையை ஒன்று செய்யறோம். சரியா? அந்த வேலை இங்க இல்லை. அந்த வேலை இங்க இல்லை. இவருக்கு நியம அலகுகள் சொல்லி எல்லாம் இல்லை. இப்ப கிலோமீட்டர் ஹவர், மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு சொல்லி அலகு இல்லை. சரி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப கனவளவு கனவளவுக்கு என்ன அலகுகள் எல்லாம் இருக்கலாம்? கனவளவுன்னு சொன்னா சின்ன மில்லி லீட்டர் இருக்கலாம், அல்லது லீட்டர் இருக்கலாம். என்ன மில்லி லீட்டர் இருக்கலாம், லீட்டர் இருக்கலாம். இதெல்லாம் கனவளவோட அலகுகள். நேரத்துக்கு இருக்கு செகண்ட், மினிட், செகண்ட், மினிட், ஹவர். செகண்ட், மினிட், ஹவர். அப்ப இப்ப மில்லி லீட்டர்ல இருந்தா செகண்ட்ல தானே இருக்கணும், மில்லி லீட்டர்ல இருந்தா மினிட்ல இருக்கணும். அப்படி ஒன்றுமே இல்லை. அவங்க தாராளம் அப்படியே பார்க்க வேண்டியதான். உதாரணத்துக்கு கனவளவு ஒரு 100 மில்லி லிட்டர் தராங்கடா. கனவளவுக்குரிய அலகு மில்லி லிட்டர். நேரத்தை செகண்ட்ல தராங்கன்னு வைங்க. நேரத்துல செகண்ட்ல தராங்கன்னு வைங்க. வீதம் என்னண்டு வரும்? வீதத்துக்குரிய விடைக்கு அலகு என்னண்டு வரும்? மில்லி லிட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் போடலாம், அல்லது மில்லி லிட்டர் பெர் செகண்ட் போடலாம். சரி, இப்போ இப்படி தராங்க. கேள்வி கனவளவை லீட்டர்ல தராங்க, கனவளவை லீட்டர்ல தராங்க, நேரத்தை மினிட்ஸ்ல தராங்க. நேரத்தை மினிட்ஸ்ல தராங்க, நிமிடத்துல தராங்க. இப்ப விடைக்கு என்ன அழகா இருக்கும்? வார விடைக்கு லீட்டர் மினிட் மைனஸ் ஒன் போடலாம், லீட்டர் மினிட் மைனஸ் ஒன் போடலாம், அல்லது லீட்டர் பர் மினிட், லீட்டர் பர் மினிட் போடலாம். அப்ப இங்க எங்களுக்கு இந்த அலகு மாற்றங்கள் கொஞ்சம் விலை குறைவு. பதி மாதிரி
கதியில செய்யற வேலைகள் இங்கே செய்ய மாட்டோம். சரியா? அது சில நேரம் பிள்ளைங்க கேள்வியிலே சொல்லுவாங்க, லீட்டர் பர் மினிட்டில் தருக. சரி, லீட்டர் பர் மினிட்டில் தருகன்னு சொல்லி சில நேரம் கேள்வியில அப்படி கேட்கக்குள்ள நாங்க மாத்த வேண்டியிருக்கு. சரியா? இப்ப உதாரணத்துக்கு லீட்டர்ல கனவளவு தந்திருக்கு, ஆனா மில்லி லீட்டர் பர் செகண்ட் அதில் தருகன்னு சொன்னா லீட்டரை மில்லி லிட்டருக்கு மாத்த. சரியா? லீட்டரை மில்லி லிட்டருக்கு மாத்த தெரியும் தானே உங்களுக்கு? அதெல்லாம் இந்த பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும், தேவைப்பட்டா தேவைப்படாம வாய்க்கும். ஒரு லிட்டர், ஒரு லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்கும்? ஒரு லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்கும்? 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர் இருக்கும். வெரி குட். 1000 மில்லி லிட்டர் இருக்கும். 1000 மில்லி லிட்டர் இருக்கும். சரியா? அப்ப லீட்டரை மில்லி லிட்டரா மாத்தணும்னா என்ன செய்யும்? 1000ஆல பெருக்கணும். 1000ஆல பெருக்கணும். வெரி குட். 1000ஆல பெருக்கணும். 1000ஆல பெருக்கணும். சரியா? அப்ப திரும்ப மில்லி லிட்டர் லிட்டரா மாத்த என்ன செய்யணும்? மில்லி லிட்டர் லிட்டரா மாத்த 1000ஆல வகுக்கணும். 1000ஆல பிரிக்கணும் சார். வகுக்கணும். அவ்வளவுதான். 1000ஆல வகுக்கணும். ஓகே. திரும்ப மில்லி லிட்டரை லிட்டரா மாத்த 1000ஆல வகுக்கணும். சரியா? இதை விட 9ஆம் ஆண்டுல சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. திரவ அளவீடுன்னு சொல்லி ஒரு பாடம். 9ஆம் ஆண்டுல முதலாம் தானில கடைசி பாடம், அது 9ஆம் பாடம்னு நினைக்கிறேன். என்ன, அதுல திரவ அளவீடுகள்னு சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல சரியா சென்டிமீட்டர் கணத்தை, என்ன, ஒரு சென்டிமீட்டர் கணம், சென்டிமீட்டர் கணத்தை மில்லி லிட்டரா மாத்த படிச்சிருப்பீங்க. ஒரு சென்டிமீட்டர் கணம் எத்தனை மில்லி லிட்டர்? ஒரு சென்டிமீட்டர் கணம் எத்தனை மில்லி லிட்டர் என்று படிச்சு நீங்க மறந்து போச்சா? ஒரு சென்டிமீட்டர் கணம் என்று சொன்னா ஒன்று தர ஒரு சின்ன அளவு. என்ன, ஒரு சென்டிமீட்டர் கணம் வந்து மறந்து போயிட்டு எல்லாருக்கும் ஒரு மில்லி லிட்டருக்கு சமனாக இருக்கும். ஒரு சென்டிமீட்டர் கணம் ஒரு மில்லி லிட்டருக்கு சமனாக இருக்கும். சரியா? மறக்காதீங்க. அப்ப 1000 சென்டிமீட்டர் கணம் எத்தனை மில்லி லிட்டர்? 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர். ஒன்றுக்கு ஒன்றுண்டா 10க்கு 10, 100க்கு 100, 1000க்கு 1000. 1000 சென்டிமீட்டர் கணம்ண்டா 1000 மில்லி லிட்டர். அவ்வளவுதான். இலகுவா மாத்தலாம். பெருக்கிற எல்லாம் இல்லை, அதே நம்பர் அப்படியே போடுறது. சென்டிமீட்டர் கணத்துக்கு பதிலா மில்லி லிட்டர் போடுறது. இப்ப 575 சென்டிமீட்டர் கணம், அது எத்தனை மில்லி லிட்டர்? 575 570 மில்லி லிட்டர். அவ்வளவுதான். 570 மில்லி லிட்டர். அத மாதிரி இன்னொரு தொடர் படிச்சிருப்பீங்க. சரியா? ஒரு மீட்டர் கணம், ஒரு மீட்டர் கணம் எத்தனை லிட்டர்? ஒரு மீட்டர் கணம் எத்தனை லிட்டர்னு படிச்ச நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞாபகம் இல்லையா? ஒரு மீட்டர் கணம் 1000 லிட்டர். ஒரு மீட்டர் கணம் வந்து 1000 லிட்டர். ஓகே, வெரி குட், வெரி குட் சஸ்மிதா, வெரி குட். சரியா? ஒரு மீட்டர் கணம் வந்து 1000 லிட்டருக்கு சமமா? ஓகேவா? இதெல்லாம் நாங்க 9ஆம் ஆண்டுல படிச்ச பிள்ளை, 9ஆம் ஆண்டுல படிச்சது. அதே மாதிரி சதுரமுகி, என்ன, சதுரமுகி, கனவுரு, அவ இந்த கனவளவுக்கு நாங்க சமன்பாடு சின்ன வகுப்புல படிச்சினாங்க. சதுரமுகி அல்லது கனவுரு. என்ன, சதுரமுகி அல்லது கனவுரு. கனவுருட கனவளவு. கனவளவுக்கு சமன்பாடு என்ன பிள்ளைகள்? சதுரமுகி அல்லது கனவுரு. அதுல கனவளவுக்கு சமன்பாடு என்ன படிச்சீங்க சின்ன வகுப்புல? என்ன படிச்சீங்க? நீளம் தர அகலம் தர உயரம். தர அகலம் தர உயரம். தர உயரம் சார். தர உயரம். சரி, நீளம் தர அகலம் தர உயரம். கனவுல கனவளவு சமன்பாடு. சரியா? இப்ப இதெல்லாம் கனவளவுகளோட சம்பந்தப்படுத்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப இதை நினைவுபடுத்தி கொண்டு இந்த பாடத்துக்கு போனா இன்னும் அழகா விளங்கும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நாங்க சின்ன உதாரண கேள்வியில செய்வோமா? உதாரண கேள்வியில பார்ப்போம். ஓகே, பாருங்க. கனவளவு வீதம் என்று சொன்னா இந்த சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கணும். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம் மாறி, கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம் மாறி
வீதம் சொன்னா கனவளவுங்கள் நேரம். ஓகே தானே? சரி. அப்ப இங்க பாருங்களே, இந்த கேள்வியை பாருங்க. எரிபொருள் நிரப்பும் நிலையம் ஒன்றில் உள்ள எரிபொருள் வழங்கும் குழாயிலிருந்து ஒரு பெட்ரோல் செட்ல பாருங்க, ஒரு சின்ன ஒரு டேப், ஒரு டியூப் மாதிரி பிடிச்சிருப்பாங்க. என்ன, அந்த பெட்ரோல் டேங்க் மூடியை திறந்து போட்டு உள்ள வச்சு அமர்த்தினா நல்ல ஃபாஸ்டா போகும் பெட்ரோல். எங்களோட பைக்குள்ள பெட்ரோல் டேங்குக்குள்ள போகும். சரி, அப்போ ஒரு மோட்டார் காருக்கு 30 லிட்டர் எரிபொருளை நிரப்புவதற்கு என்று சொன்னா கனவளவு எவ்வளவு? இந்த கேள்வியில கனவளவு எவ்வளவு? 30 லிட்டர். என்ன, கனவளவு 30 லிட்டர் தரப்பட்டிருக்கு. அதுக்கு எடுக்கிறதுக்கு நேரம் 60 செகண்ட் எடுத்ததாயின் குழாயிலிருந்து எரிபொருள் பாய்ந்து வந்த வீதத்தை காண்க. அவ்வளவுதான், சின்ன கேள்வி உண்டு. கனவளவு 30 லிட்டர் எரிபொருள, சரியா, நேரம் 60 செகண்ட்ல நிரப்பிட்டாராம். 60 செகண்ட்ல ஃபாஸ்டா நிரம்பும் தானே, அதுல பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு ஒரு 2 நேரம் இப்படி ஒரு 2-3 செகண்ட் இப்படி அமர்த்தி பிடிச்சாலே இந்த பாய்கிட்ட டேங்க் நிரம்பிடும். என்ன, அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் வீதம் தான் கேள்வி. அப்ப வீதத்துக்கு என்ன சமன்பாடு? வீதம் சமன் கனவளவின் கீழ் நேரம். கனவளவின் கீழ் நேரம். கனவளவின் கீழ் நேரம் தான் வீதத்துக்குரிய சமன்பாடு. இப்ப எவ்வளவு கனவளவு நிரப்பணும்? மோட்டார் காருக்குள்ள எவ்வளவு கனவளவு நிரப்பணுமா? 30 லிட்டர். போதும், போட்டா போதும். கடைசி விடைக்கு அலகு போட்டா சரி. சமன்பாட்டுல பிரதியிடும் போது அலகு போடணும்ன்றது கட்டாயம் இல்லை. கடைசி விடைக்கு வீதத்துக்கு அலகு போடணும். அப்ப நேரம் எவ்வளவு தந்திருக்கு? நேரம் எவ்வளவு? 60. ஒண்ணும் மாத்த தேவையில்லை, அப்படியே போடும். மாத்த தேவையில்லை, அப்படியே போடுவோம். அவன் ஒண்ணு சொல்லி இல்லையே எங்களுக்கு என்ன அலகுல தரணும்னு சொல்லல தானே. அப்ப தந்த பெருமானத்தை அப்படியே போடும். அப்பாருங்க, இந்த பூஜ்ஜியத்தையும் பட்டலாம். சரியா, 3 வட்டினா ஒரு முறை, 6 வட்டினா 2 முறை. சரியா, அப்ப 1/2. 1/2 என்ன பிள்ளை? 0.5 சொல்லலாம் தானே. 1/2 0.5 சொல்லலாம் தானே. 1/2 பிரிச்சா 0.5. இது அலகு என்ன வரப்போகுது? அலகு சொல்லுங்க. அப்ப அலகு எப்படி வரப்போகுது? லிட்டர் செகண்ட் -1 அல்லது லிட்டர் பெர் செகண்ட் போடலாம். லிட்டர் செகண்ட் -1 போடலாம், அல்ல லிட்டர் பெர் செகண்ட் போடலாம். ஓகே தானே? இந்த கேள்வியில குழப்பம் இருக்கா? இந்த கேள்வியில குழப்பம் இல்லை. சரி, அப்ப அடுத்த உதாரணத்தை பார்ப்போமா? அடுத்த உதாரணத்தை பாருங்க. கனவுரு வடிவம் உள்ள ஒரு நீர் தாங்கியின் நீளம் 2 மீட்டர், அகலம் 1.5 மீட்டர், உயரம் 1 மீட்டர். சரியா, தாங்கியில் முற்றாக நீர் நிரம்பி இருக்கும் போது ஒரு குழாயின் மூலம் அதனை முற்றாக வெளியேற்றுவதற்கு எடுத்த நேரம் 50 நிமிடங்கள். சரியா, ஒரு தொட்டியை கிளீன் பண்ண போறோம். வீட்டுல இருக்கிற ஒரு தொட்டி கனகாலமா கிளீன் பண்ணாம பல வருஷமா பாசி பிடிச்சு போயிருக்கு. என்ன, அப்ப இன்றைக்கு லீவு நாள் ஒன்று கிடைச்சிருக்கு, தொட்டியை இறங்கி கழுவ போறோம். சரியா, உங்களுக்கு அப்படி அனுபவங்கள் இருக்கும். சரியா, அப்ப அந்த தொட்டியில நீள அகலம் உயரம் தந்திருக்கு. அப்ப அதுல கனவளவை நம்ம காணலாம். என்ன, அந்த தாங்கியில நீள அகலம் உயரம் தந்தா எங்களுக்கு தெரியும் கனவுரு வடிவமோ இல்லாட்டி சதுரமுகி வடிவமோ சமன்பாடு உண்டுதான். அப்ப கனவளவு தரல்ல நம்ம அதை காணணும். நேரம் தந்திருக்கு 50 நிமிடம் என்று தந்திருக்கு. நீர் வெளியேறிய வீதத்தை காண்க. சரியா, நீர் வெளியேறிய நீதத்தை காண்க. ஓகே, சரி, அப்ப தரவுகளை பார்த்துட்டோம்ல. ஓகே, அப்ப டக்குன்னு குறிப்போம். அடுத்த கேள்வியை பாருங்க. கனவளவு தரல்ல, நேரடியாக தரல்ல, நம்ம தான் காண போறோம். அப்ப கனவுரு தொட்டி தாங்கியின் கனவளவு. கனவளவுக்கு சமன்பாடு என்ன? கனவுரு வடிவ கனவளவுக்கு சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம் தர உயரம். அகலம் தர உயரம். அப்ப நீளம் எவ்வளவு தந்திருக்கு? தொட்டியில நீளம் எவ்வளவா? 2 மீட்டரா? 2 மீட்டர். எவ்வளவாம்? 1.5 மீட்டர். என்ன, 1.5 மீட்டர்னா அது கலப்பு பின்னமாக இருக்கு. அப்ப முறைமையில்லா பின்னமா மாத்தி போட்டு போடுவோம். முறைமையில்லா பின்னமா எப்படி மாத்துறது? இந்த 2 என்ற நம்பரை அப்படியே
அதுக்கப்புறம் ஈரொண்டு ரெண்டு, ரெண்டால ஒண்ட பெருக்கினா ரெண்டு, மேல இருக்கிற ஒண்ட கூட்டணும் அப்ப மூன்று. என்ன ஈரொண்டு ரெண்டு, ரெண்டு ஒன்று மூன்று. அப்ப இப்ப நாங்க கலப்பு பின்னத்தை முறைமை எல்லா பின்னமும் மாத்திட்டோம். அப்ப அகலம் வந்து 3/2. 3/2. உயரம் எவ்வளவு தந்திருக்கு? உயரம் எவ்வளவு? எத்தனை மீட்டர்? 1 1 மீட்டரா? உயரம் ஒண்டா. அப்ப இங்க பாருங்க, இந்த 2ஆல 2 வெட்டினா ஒரு முறை, 2ஆல 2 வெட்டினா ஒரு முறை. அப்ப 3 2 3 2 3 3 3 மீட்டர் கனம். 3 மீட்டர் கனம். ஏன் மீட்டர் 3 தரம் பெருக்கப்பட்டிருக்கலாம். கனவளவண்டா கனம் வரும் பிள்ளைகள், பரப்பளவண்டா வர்க்கம் வரும், நீளம் அகலம் உயரம் என்று சொன்னா மீட்டர் என்று மட்டும் வரும். சரியா? நீள அகல உயரம், நீள அகல உயரத்துக்கு அலகு வந்து மீட்டர் அல்லது சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அப்படி வரும். பரப்பளவு, பரப்பளவண்டா மீட்டர் வர்க்கம், சென்டிமீட்டர் வர்க்கம், கிலோமீட்டர் வர்க்கம். கனவளவு, கனவளவு சொன்னா மீட்டர் கனம், சென்டிமீட்டர் கனம், கிலோமீட்டர் கனம். விளங்கிட்டு அலகு போடுறது முக்கியம். அலகு கனவளவண்டா கனம் வரும், பரப்பளவண்டா வர்க்கம் வரும். சரியா? நீளாகல உயரம் சொன்னா நீங்க மீட்டர் மட்டும் வரும் ஒரு ஆவலுக்கு. சரி, இப்ப நாங்க இதை மீட்டர் கணத்துல இருந்து லீட்டருக்கு மாத்தோம். மீட்டர் கணத்துல இருந்து லீட்டருக்கு மாத்தணும். அதுக்கு தான் என்ன படிச்சிருக்கோம் 9ஆம் ஆண்டுல திரவளவு பாடத்துல. 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர். 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர்ண்டா அப்ப 3 மீட்டர் கனம் எத்தனை லிட்டர்? 3000 லிட்டர். 3000 லிட்டர். 1 1000. அப்ப 2 2000. அப்ப 3 3000. அப்ப 3000 லிட்டர் தான் வர்ற கனவளவு. தொட்டியில கனவளவு 3000 லிட்டர். ஓகே, வெரி குட். அப்ப அதை என்ன சொல்றாங்க அங்கால 50 நிமிடம் அதை ஃபுல்லா மூடியை திறந்து விட்டு, அடியில மூடி இருக்கும் இல்லையா, கிளீன் பண்றா என்ன செய்வோம்? அடியில இருக்கிற மூடியை திறந்து விட்டோம்னா குளகுலன்னு தண்ணி வெளியேற போகுது. அப்ப அதுக்கு 50 நிமிடம் எடுத்துதான். சரியா? 50 நிமிடம் எடுத்துதான். சரியா? அப்ப நேரம் வந்து தந்துரு கனவளவு, கனவளவு கண்டுபிடிச்சிட்டோம். 3000. நேரம், நேரம் வந்து 50 நிமிடம். ஏன்னா 50 நிமிடம், மினிட்ஸ் 50 நிமிடம். அப்ப இப்ப சமன்பாடு தெரியுமில்ல, வீதத்துக்கு சமன்பாடு என்ன? வீதம் சமன் கனவளவின் கீழ் நேரம். கனவளவின் நேரம். கனவளவின் கீழ் நேரம். சரியா? அப்ப கனவளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கனவளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 3000 லிட்டர். நேரம் எவ்வளவுன்னு தந்திருக்கு? 50 நிமிடம். 50 நிமிடம். சரியா? அப்ப இந்த சைவரை இந்த சைவரை மட்டும் இனி பாருங்க, 30க்குள்ள 5 6 முறை. ஏன்னா 5ஆல வட்டினா ஒரு முறை, 30க்குள்ள 6. அப்ப 300க்குள்ள எவ்வளவா இருக்கும்? 300க்குள்ள 60. 60. அழக சொல்லுங்க. அழகு 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 அழகு. லிட்டர் மினிட்ஸ் -1. லிட்டர் என்ன கனவளவு லிட்டர்ல இருக்கு, நேரம் மினிட்ஸ்ல இருக்கு. அப்ப லிட்டர் பர் மினிட் அல்லது லிட்டர் மினிட் -1. லிட்டர் மினிட் -1 போட்டாலும் சரி, அல்லது லிட்டர் பர் மினிட், லிட்டர் பர் மினிட் என்று போட்டாலும் சரி. ஓகே தானே? அது உங்களோட விரும்பினமாய் போட்டுக்கொள்ளாமா, அது பிரச்சனை இல்லை. சரி, இந்த கேள்வியில குழப்பம் இருந்தா பிள்ளைகள்? இந்த கேள்வியில குழப்பம் இருக்கா? சரியா? அப்ப இதை மறந்துடாதீங்கோ. 1 மீட்டருக்கு நம்ம 1000 லிட்டர். சரியா? 1 மீட்டருக்குன்னா 1000 லிட்டர். சரியா? சில பிள்ளைகள் இந்த ஞாபகத்துல 1 சென்டிமீட்டருக்கு நம்ம 1 மில்லி லிட்டர் ஞாபகத்துல 1 மீட்டருக்கு நம்ம 1 லிட்டர் போடுறது. சரியா? இந்த ஞாபகத்துல. சரி, அப்படி அது குழப்பிச்சுன்னா என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு 1 மீட்டருக்கு நம்ம எப்படி வந்திருக்கு தெரியுமா? 1 மீட்டர் தொட்டி இருக்கும், 1 மீட்டர் நீளம். உதாரணத்துக்கு இது ஒரு 1 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் என்ற ஒரு தொட்டி, இந்த பெரிய தொட்டி இருக்கு. அதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணிய நீங்க 1 லிட்டர் தண்ணிய ஊத்தினீங்கன்னு சொன்னா அது நிறைஞ்சிருமா? நிறைஞ்சிருமா? இந்த பெரிய இந்த உயரம் 1 மீட்டர் உயரமான ஒரு தொட்டியில 1 லிட்டர் தண்ணிய ஊத்தினீங்கன்னா நிறைஞ்சிருமா? 1000 லிட்டர் ஊத்தணும். கிட்டத்தட்ட 1000 லிட்டர். உங்களோட வீட்டுல இருக்கிற டேங்க் எல்லாம் பாருங்க 1000 லிட்டரா இருக்கும்.
ஆனா என்ன அது வட்ட வடிவ டேங்கா இருக்கு. முதல் முதல் அப்படியே கனவுரு வடிவத்துல கட்டுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கனவுரு வடிவத்தை ஒட்டி முன்னுக்கு இப்போ ஸ்கூல்லையும் இப்போ உள்ள வடிவான தாங்கி எல்லாம் இருக்கு. ஆக முன்னுக்கு கட்டிடத்தோட எழுப்பியிருப்பாங்க, 4 தூண் வச்சு கட்டிடத்தோட எழுப்பியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் 1000 2000 லிட்டர் கொள்ளல உள்ள தொட்டிகளாக இருக்கும். சரியா, நாளை போய் பாருங்க. ஏன்னா நீளம் தர அகலம் தர உயரம் அதை பெருக்கினா 3 மீட்டர் கனம். அப்போ 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர்ண்டா 3 மீட்டர் கனம் 3000 லிட்டர். சரி, இனி அங்கால நாங்க ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. 50 மினிட்ல இருந்திருக்கு. அப்ப இதை மாற்றணுமா? ஒன்றும் தேவையில்லை, அப்படியே தூக்கி போடுறது. மேல இவர் லிட்டர், இது மினிட், அப்ப லிட்டர் மினிட் -1 ஈஸி. பயங்கர ஈஸி. ஏன்னா கதியை விட ஈஸி. ஓகே, அப்ப இன்னொரு உதாரண கேள்வி பார்த்துட்டு பாருங்க. ஒரு நோயாளிக்கு சேலன் ஏத்த போறாங்க. சேலன். சரியா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. சேலன், நோயாளிக்கு சேலன். அதுல பாருங்க ஒரு சின்ன ஒரு அந்த உருட்டுற மாதிரி ஒரு அந்த சேலன்ல ஒன்று கொழி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பைப்பை அது நசுக்கிட்டு இருக்கும். இந்த பைப்பை அந்த சேலன் பைப்பை அது நசுக்கிட்டு இருக்கும். அதை உருட்டி விளையாடி இருக்கீங்களா எப்பயாச்சு? அதை வந்து நர்ஸ் மாதிரி வந்து அந்த ரேஞ்சை மாத்திட்டு போவாங்க. ஏன்னு சொன்னா அந்த சேலன் எவ்வளவு வேகமா அவருக்கு போகணும், அந்த நோயாளிக்கு அவர் எவ்வளவு வேகமா போகணும்ன்றத அவங்க அந்த அந்த பட்டன்ல செட் பண்ணுவாங்க. அந்த பட்டனை சில நேரம் உருட்டி விட்டா அது கொஞ்சம் இன்னும் விழுகிற அந்த டொட் டொட் லைன் டொட்டா விழும், இல்லை ஒரு ஒரு டொட்டா விழும். அப்ப இன்னும் வேகமா போகும். சரி, அதை இன்னும் அந்த பட்டனை சேஞ்ச் பண்ணி விட்டா அது கொஞ்சம் மெதுவா போகும். சரியா, அப்படி ஒரு நோயாளிக்கு வீதம் இங்க தரப்பட்டிருக்குது 0.2 மில்லி லிட்டர் செகண்ட் -1. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு செகண்டுக்கு 0.2 மில்லி லிட்டர் உடல்ல செலுத்தப்படுகிறது. அப்ப வீதம் தந்திருக்காங்க. சேலன் அளவு தந்திருக்கு 450 மில்லி லிட்டர் சேலனை செலுத்துவதற்கு எடுக்கும் நேரம். சரி, எடுக்கும் நேரம். சரி, நீங்க ஃபியூச்சர்ல டாக்டரானா இந்த கணக்கு உங்களுக்கு தேவை என்ன? சரி, அப்ப பார்ப்போம். அப்ப வீதத்துக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? வீதம் சமன் கனவளவின் கீழ் நேரம். கனவளவுக்கு நேரம். ஓகே, அப்ப வீதம் தந்திருக்கு. இந்த கேள்வியில வீதம் தந்திருக்கு. வீதம் 0.2 என்ன? 0 மில்லி லிட்டர் செகண்ட் -1. அதாவது ஒரு செகண்டுக்கு 0.2 என்ற வேகத்துல சேலன் வழங்கப்படுகிறது. அப்ப எவ்வளவு கனவளவு வழங்கணுமாம்? 450 மில்லிலிட்டர் அளவை வழங்கணும். சரிதானே? அதுக்கு பிறகு அதுக்கு எடுக்கிற நேரம் தான் கேள்வி. நேரம் தெரியாது எங்களுக்கு, அதுக்கு எடுக்கிற நேரம் தான் கேள்வி. அப்ப நேரம் தெரியாத அப்ப அப்படி போடுவோம். சரியா, இனி என்ன செய்ய முடியும்? இடமாத்துவோமா? இடமாத்துவோம். இது பிரிப்படுது, இஞ்சால வந்து பெருக்கப்படும். அப்ப 0.2 இவர் வந்து பெருக்கப்படும் இல்லையா? இங்க பிரிப்படுற இஞ்சால வந்து என்ன செய்யும்? பெருக்கப்படும். இஞ்சால வந்து பெருக்கப்படும். சரி, இப்ப இந்த 0.2 வந்து இந்த டீயோட பெருக்கப்படுது. அப்ப அங்கால போனா என்ன செய்யும்? அங்கால போனா என்ன செய்யும்? பிரிபடும். என்ன பிரிபடும்? அப்ப 0.2 இப்படி வரும். சரியா, 0.2. அப்ப இங்க பாருங்க, இதை பிரிக்கிறதுக்கு இலகுவாக்குறதுக்கு இந்த தசம எண் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரிக்கிறதுக்கு. அப்ப இந்த தசத்தை நாங்க பின்னுக்கு கொண்டு வந்தா முழு எண்ணாக மாறிடும். ஏன்னா இப்ப 0.2 இருக்கு. அப்ப இந்த தசம் ஒரு தானம் பின்னுக்கு போச்சுன்னா 2ஆக மாறிடும். அப்ப ஒரு தானம் பின்னுக்கு போகணும்னு சொன்னா எத்தனையால பெருக்கணும்? 10ஆல. என்ன 10ஆல பெருக்கணும். கீழே மட்டும் பெருக்கினா போதுமா? கீழே பெருக்கினா நாங்க இல்ல சார், மேலையும் பெருக்கணும். மேலையும் பெருக்கணும். அப்ப பாருங்க, மேல வந்து 450 10ஆல பெருக்கினா 4500. இங்க தசம் 2 10ஆல பெருக்கினா 2. சரி, குழப்பமா இருக்கு உங்களுக்கு? தசம் 2 மேல் பின்னமா அப்படின்னா 10 2. சரி, அவரை 10ஆல பெருக்கினா என்ன நடக்கும்? 10 10 பட்டு உள்ள 2ஆமா. சரியா, அல்லது 10 ஒரு சைவர் இருக்கு, ஒரு சைவர் இருக்கக்குள்ள ஒரு தானம் பின்னுக்கு போகும். 10ஆல பெருக்கும் 100ஆல பெருக்கினா 2 தானம் பின்னுக்கு போகும்.
சரியா? அப்ப 4500 ரெண்டால பிரிச்சா எத்தனை? 4500 ரெண்டால பிரிச்சா 2250 செக்கனா, நிமிடமா, மணித்தியாலமா? செகண்ட். செக்கனேன் 0.2 சொல்லி என்ன தந்தவங்க? 0.2 மில்லி லிட்டர் செகண்ட் -1 தந்தவங்க. செகண்ட் வீதம் வந்து செகண்ட் இருந்தா அப்ப நேரமும் செகண்ட்ல தான் வரும். நேரமும் செகண்ட்ல தான் வரும். ஆனா எங்களுக்கு மாத்த சொல்லி இருக்குது, நேரத்தை நிமிடத்துல காண்கன்னு சொல்லி இருக்கு. சரியா? நேரத்தை நிமிடத்துல காண்கன்னு சொல்லி இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிடத்துல என்ன பிள்ளை, ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கும்? ஒரு நிமிடத்துல 60 செகண்ட். 60 செகண்ட் இருக்கும். 60 செகண்ட் இருக்கும். என்ன? சரியா? அப்ப செக்கனை நிமிடமா மாத்த என்ன செய்யணும்? செக்கனை நிமிடமா மாத்த என்ன செய்யணும்? 60ஆல பிரிக்கணும். 60ஆல பிரிக்கணும். 60ஆல பிரிக்கணும். ஓகே தானே? நேற்று செஞ்சேன் கணக்கு. அப்ப 60ஆல பிரிச்சு விட்டுருவோமா? இவர் 60ஆல பிரிச்சு விடுமா? T7 என்ன 2250 60ஆல பிரிச்சா 0 வெட்டுப்பட்டுரும். சரியா? இதை பிரிச்சா என்ன விட வருது? என்ன விட வருது? 37 முறையா? 37 முறை 2உடன் 1. இப்ப வந்து நிமிடமா மாறி செக்கனா இருந்தவர் 60ஆல பிரிச்சபடியா இப்ப நிமிடமா மாறிட்டுது. ஓகே தானே? அப்ப கேட்ட கேள்விக்கு கடைசியா என்ன அலகுல கேட்கிறாங்களோ அந்த அளவுக்கு மாத்தினீங்கன்னா சரி. சரியா? இப்ப இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இதுல சுருக்குறதான் வித்தியாசமா படிச்சாங்க. மற்றபடி வீதத்துக்கும் இந்த பாடத்துக்கும் இந்த சுருக்கல் ஐடியாவுக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? இது வந்து ஒரு மேலதிக விஷயமா சொல்லியிருக்கேன் நான். சுருக்கல் 0.2 வந்தா எப்படி பிரிக்கலாம்? சரியா? அப்ப பாருங்க, பயிற்சிக்கு போக டக்கண்டு இருக்கா? பயிற்சிக்கு போனா டக்கண்டு அடுத்த விஷயத்தை நான் சொல்லிடுவேன். முதலாவது பாருங்க பிள்ளைங்க, முதலாவது இந்த கணக்கு ஒருக்கா பினிஷ் பண்ணி விடுங்க. பயிற்சி 22.3 ஒருக்கா பினிஷ் பண்ணி விடுங்க. ஓகே, அப்ப கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். இப்ப உதாரணத்துல பார்த்த மாதிரி ஒரு கேள்வி. ஒரு வீட்டு திட்டத்திற்கு நீரை வழங்குவதற்கு அமைக்கப்பட்டுள்ள கனவுரு வடிவ நீர் தொட்டி. சரியா? கனவுரு வடிவ நீர் தொட்டி ஒன்றின் நீளம், அகலம், உயரம் தரப்பட்டிருக்குது. அப்ப முதலாவது தொட்டியின் கன அளவை காண்க. சரியா? ஓகே, அப்ப கேள்விக்கு போவோம். அப்ப தொட்டியில கன அளவு காண போறோம். தொட்டியின் கனவளவு. தொட்டியில கனவளவு காணுன்ற சமன்பாடு என்ன? கனவுரு வடிவ அல்ல சதுரமுகி வடிவத்தில் இருக்கிற கனவளவுக்கு சமன்பாடு என்ன பிள்ளைகள்? என்ன சமன்பாடு? நீளம் தர நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் தர அகலம் தர உயரம். வெரி குட். நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப நீளம் 3 மீட்டராம் தந்திருக்காங்க. நீளம் 3 மீட்டராம். அகலம் 2 மீட்டராம். உயரம் 1.5. உயரம் 1.5. 1.5க்கு பதிலாக நாங்க 3/2 போடலாம். ஏன்னு சொன்னா 3 2ஆல பிரிச்சா 1.5. சரியா? 3 2ஆல பிரிச்சா உதாரணத்துக்கு இந்த சுற்றளவு ஆரை சுற்றளவு வட்டங்கள் அது பாதிக்கக்குள்ள 3.5 ஆரை 3.5 சென்டிமீட்டர் தந்தாங்கன்னா நாங்க 7/2 பாவிக்கலாம். ஏன் 7 2ஆல பிரிச்சா 3.5. வெட்டுற ஈஸிக்காக அது மாதிரி 10.5. சரியா? 10.5 சென்டிமீட்டர் தந்தா எப்படி போடுவீங்க சொல்லுங்க பாப்போம். 10.5 சொன்னா எப்படி போடுவீங்க? 21 கீழே 2. 21/2 போடுவோம். சுருக்குறதுக்கா 21/2 போட்டா 21 2ஆல பிரிச்சா 10.5. என்ன? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்டுகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இலகுவா தசங்கள் இல்லாம இலகுவா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப 1.5க்கு பதிலா 3/2 போடுறோம். 3/2. அப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டையும் வெட்டலாம். என்ன? அப்ப 3 தர 3 எத்தனை? 9 மீட்டர் கனம். கனவளவுன்னா கனம். தொட்டியில கனவளவை கண்டுட்டோம். அந்த கனவளவை லீட்டர்ல தருக.
லிட்டர்ல வந்தா என்ன பிள்ளை? 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர்ண்டா, ஒன்றுக்கு 1000ண்டா, 9க்கு எவ்வளவு? 9000. 9000. அப்ப 9000 லிட்டர். லிட்டர் கண்டாச்சு. இப்ப 300 லிட்டர் per மினிட் வீதம் தந்திருக்கு. வீதம் தந்திருக்காங்க அந்த கேள்வியில. வீதம், நீர் பாயிர வீதம் 300 லிட்டர் per மினிட். 300 லிட்டர் per மினிட் என்ற வேகத்துல நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயின் மூலம் இத்தொட்டியை முற்றாக நிரப்புவதற்கு எடுக்கும் நேரம் யாது? எடுக்கும் நேரம் யாது? ஓகேவா? அப்ப சமன்பாடு என்ன? வீதம் சமன் கனவளவின் கீழ் நேரம். நேரம். இதை மாத்தி போட்டு நாங்க பிரதியீடு செய்யலாம். இப்படியே வச்சு பிரதியீடு செய்யலாம். அல்ல நேரம் பிரிப்படுது, அங்கே அந்த பெருக்குப்படும், வீதம் பெருக்குப்படுது, அங்கே அந்த பெருக்குப்படும். இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இப்ப வீதத்துக்காண்டி என்ன போட போறோம்? என்ன தந்திருக்கு வீதத்துக்காக இந்த கேள்வியில? எவ்வளவு வீதமா? 300. ஒரு கனவளவு எவ்வளவாம்? கனவளவு 9000. நேரம் எவ்வளவாம்? தரையில. தான் கேள்வி. ஆகவே டி வந்து இங்க வந்தா 300 டி என்று வரும். அப்ப 300 மற்ற பக்கம் போனா பிரிபடும். 300 மற்ற பக்கம் போனா பிரிபடும். ஆகவே டி சமன் 9000 கீழ் என்ன விளங்குதா? இவர் இங்க போவார், இவர் இங்க வருவார். இவர் இங்க போவார், இவர் இங்க வருவார். 9000 கீழ் 300. அப்ப இந்த ரெண்டு சைரையும் வெட்டலாம். இனி 3 வட்டினா ஒரு முறை, 90 வட்டினா 30 முறை. அப்ப 30 செகண்டா, மினிட்ஸா, ஹவரா? டைம் மினிட்ஸ். என்ன ஏன் இந்த இருக்கு மினிட்ஸ்? மினிட்லானே தந்து இருக்கு. அப்ப மினிட்லானே வரும். அப்ப மினிட் 30 நிமிடம். 30 நிமிடம் எடுக்குமா? சரியா? ஓகே. ஒரு பக்கத்தின் நீளம். அடுத்து 2வது சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரே மாதிரி கேள்வின்னா அது செய்ய தேவையில்லை. 2வது பாருங்க. ஒரு பக்கத்தின் நீளம் 2 மீட்டர் ஆக உள்ள சதுரம் தொட்டியில் முற்றாக நீரை நிரப்புவதற்கு எடுக்கும் நேரம் 40 நிமிடம் எனின். சரி, அப்ப ஒரு பக்கத்துல நீளம் மட்டும் தானே தந்திருக்கு பிள்ளைகள். அகலம் தரையில, உயரம் தரையில. அப்ப எப்படி கனவுல காண்றது? இந்த கேள்விக்கு சிக்கலா போயிட்டே என்ன செய்யலாம்? சதுரமுகிட எல்லா பக்கமும் உயரமும் வந்து ஒரே எண்ணிக்கையில, ஒரே மீட்டர் இதுல தானே சார் இருக்கும். வெரி குட். ஓகே. சதுரமுகி என்று சொல்லி இருக்கிறீங்க, கனவுரு இல்லை. சரியா? கனவுரு என்று சொன்னாதான் நீள அகல உயரம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனா சதுரமுகி என்று சொன்னா நீளம், அகலம், உயரம் எல்லாம் ஒன்றுதான். அப்ப 2 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் தான், அகலமும் 2 மீட்டர் தான், உயரமும் 2 மீட்டர் தான். அப்ப 2 2 4 4 2 8 8 மீட்டர் கனம் என்று வரும். சரியா? ஓகே. சரி, ஓகே. அப்ப இது உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள்? ஒரு நீளமும் அகலமும் உயரமும் சேம். அப்ப 2 2 2 8 8 மீட்டர் கனம். அப்ப 8000 லிட்டர் நேரம் தந்திருக்கு. அப்ப வீதத்தை காணலாம். சரி, அப்ப அது இலகுவான கேள்வி. ஓகே. அப்ப இதை பார்ப்போம். ஓகே, இது சென்டிமீட்டர் கணக்கு. இதை செய்வோம் ஒரு கடை சென்டிமீட்டர். ஆனா லீட்டர்ல கேட்டிருக்கு. அப்ப சென்டிமீட்டர் மில்லி லிட்டருக்கு மாத்தி, மில்லி லிட்டர் லிட்டருக்கு மாத்தி ஒரு வேலை இருக்கு. செய்யுங்க குயிக்கா செய்யுங்க. ஓகே, 3வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 3வது கேள்வி. 80 சென்டிமீட்டர் நீளமும் 60 சென்டிமீட்டர் அகலமும் 40 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள ஒரு தொட்டியை 6 லிட்டர் பர் மினிட், என்ன 6 லிட்டர் பர் மினிட் என்னும் கதியில், என்னும் வீதத்தில், அது கதிதான், வீதம் கதி எல்லாம் உண்டுதான், என்னும் கதியில் நீர் பாயும் ஒரு குழாயினால் நிரப்புவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சரியா? எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஓகே. அப்ப இங்க பாருங்க, இந்த கேள்விக்கு என்ன கனவுரு வடிவ ஒரு தொட்டி தானே. அப்ப அது கனவுரு வடிவ தொட்டி. சரியா? அப்ப தொட்டிய கனவளவு, தொட்டியின் கனவளவு, தொட்டியில கனவளவு தெரியும் உங்களுக்கு. சாம்பாடு நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப நீளம் எவ்வளவு தந்திருக்கு? நீளம் 80. அகலம் எவ்வளவு தந்திருக்கு? அகலம் 60. உயரம் எவ்வளவு தந்திருக்கு? உயரம் 40. சரி, எல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கு. எல்லாம் சென்டிமீட்டர்ல தந்திருக்காங்களா? சென்டிமீட்டர்ல.
அப்ப பாருங்க 8×6 = 48. சரியா? 8×6 = 48. அப்ப 48 அங்க 2 சேர் 4800 தர 40. சரியா? 4800 தர 40. சரியா? அதுக்கு பிறகு 4ஆல 48 பெருக்கினா 160 32 192. அங்கால 1 2 3 0. நான் போட்டது சரியா? சரியா? மன்னதால பெருக்கிட்டேன். அப்ப சரியான்னு சொல்லுங்க. பிள்ளைன்னா பிள்ளைன்னு சொல்லுங்க, நான் மாத்துவேன். சரியா? ஓகே. அப்ப சொல்லுங்க, அலகு என்ன? இப்ப அலகு என்ன வந்திருக்கு? சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர். கனவளவுக்கு என்ன அலகு வந்திருக்கு? வெரி குட். சென்டிமீட்டர் கனம். சென்டிமீட்டர் கனத்துக்கும் மில்லி லிட்டருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ அப்பா. சென்டிமீட்டர் கனம் 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர். 2 சென்டிமீட்டர் கனம் 2 மில்லி லிட்டர். 2000 சென்டிமீட்டர் கனம் 2000 மில்லி லிட்டர். அப்போ 1,92,000 சென்டிமீட்டர் கனம் எத்தனை மில்லி லிட்டர்? 1,92,000 மில்லி லிட்டர். அதேதான் அதேதான். சென்டிமீட்டருக்கு பதிலா மில்லி லிட்டருக்கு மாத்துறது. சென்டிமீட்டருக்கு பதிலா மில்லி லிட்டருக்கு மாத்துறது. ஓகேவா? இனி கேள்விய திரும்ப வாசிப்போம். 6 லிட்டர் பர் மினிட் 6 லிட்டர் பர் மினிட் எனும் கதையில் 6 லிட்டர் பர் மினிட். அப்ப வீதம் தந்திருக்காங்க. வீதம் தந்திருக்கு 6 லிட்டர் பர் மினிட். 6 லிட்டர் பர் மினிட். சரியா? அப்ப லிட்டர்ல இருக்கு. சரியா? வீதம் லிட்டர்ல இருக்கு. அப்ப இவரையும் நாங்க லிட்டருக்கு மாத்தணும். சரியா? வீதம் வந்து ஒரு நிமிடத்துல 6 லிட்டர் பாயும். ஒரு நிமிடத்துல 6 லிட்டர் பாயும் சொன்னா இவரையும் நாங்க லிட்டருக்கு மாத்தணும். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கு மில்லி லிட்டருக்கு லிட்டருக்கு முடியும் தொடர்பு. மில்லி லிட்டரை லிட்டரை மாத்த என்ன செய்யணும் பிள்ளைகள்? மில்லி லிட்டரை லிட்டரை மாத்தது என்ன செய்யணும்? 1000ஆல வகுக்கணும். தர வகுக்கணும். 1000ஆல வகுக்கணும். அப்ப 1000ஆல வகுத்து விட்டா லிட்டரா மாறி. அப்ப இந்த 3 சைவரையும் இந்த 3 சைவரையும் பட்டினா எத்தனை லிட்டர்? 192 லிட்டர். 192 லிட்டர். அப்ப கனவளவு தெரியும். கனவளவு தெரியும் 192. அப்ப பேசாம சமன்பாடை போட்டு விடுவோமா? சமன்பாடு என்ன? வீதம். வீதத்துக்கு என்ன சமன்பாடு? வீதம் சமன் கனவளவின் கீழ் நேரம். அளவின் கீழ் நேரம். அப்ப வீதம் எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு? வீதம் எவ்வளோன்னு தெரியும்? 6 தந்திருக்கு. கனவளவு எவ்வளவு? கனவளவு 192. நேரம் தெரியாது, டி. சரியா? அப்ப இந்த டி எப்படி போகும்? டி மேல வரப்போகுது, 6 கீழே வரப்போகுது. சரியா? இது இங்க போய் பெருக்கப்படும். அப்ப 6 வந்து பிரிப்படும். என்ன அப்படி? அப்ப என்னண்டு வரப்போகுது? அப்ப நேரம் சமன். சரி, 6. 6ஆல வெட்டலாம். 6ஆல 6 வெட்டினா ஒரு முறை. அங்கால 19க்குள்ள 3 முறை. 19க்குள்ள 3 முறை. ஒரு மிச்சம். 12க்குள்ள 2 முறை. 32 வந்ததா? சரியா எழுதுனா? 32 செகண்ட். என்னல்ல இது? செகண்டா, நிமிடமா, மணித்தியாலமா? நிமிடங்கள். நிமிடம். நிமிடம் தமிழ்லையும் எழுதலாம், அல்ல எம்ஐ என்னன்னு போடலாம், நிமிடம் என்னும் போடலாம், எப்படி போடலாம். சரி, 32 நிமிடம். ஏன் நிமிடத்துல வந்தது? வீதம் நிமிடத்துல இருக்கு. அப்ப நேரமும் நிமிடத்துல வரும். சரி, இந்த இடத்துல நீங்க இதுல அலர்ட்டா இருக்கணுமா? அப்போ சொன்னா நான் அலகு மாற்றம் அவசியம் இல்லையாண்டு. இதுல வந்து 192,000 மில்லி லிட்டர். அதை கொண்டு போய் கனவளவுக்கு போடலாது. ஏன் சொல்லுங்க? அப்ப வீதம் வந்து லிட்டர்ல இருக்கு. வீதம் லிட்டர்ல இருக்கு. அப்ப கனவளவு லிட்டருக்கு மாறணும். சரி, அப்ப அதை பார்க்கணுமா? இதை பார்ப்போம். வீதம் லிட்டர்ல இருக்குன்னு சார் சொன்னா கனவளவும் லிட்டர்ல இருக்கும். சரியா? அப்பதான் விடை சரியாக வரும். ஓகே தானே? சரி, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி அப்படியே இது முடிச்சு விடுவோம். இதுல எல்லாம் சின்ன சின்ன கேள்வி தானே. ஓகே. நீரை விநியோகிக்கும் நிலையம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நீர் தொட்டியின் கனவளவு டைரக்டா தந்திருக்காங்க 1800 மீட்டர் கனம். பெரிய கனவளவு 1 மீட்டர் கனமே 1000 லிட்டர். இது 1800 மீட்டர் கனம். இத்தொட்டியிலிருந்து நீர் 500 லிட்டர் பர் செகண்டில்
விநியோகிக்கப்படும் எனின் ஒரு செகண்டுக்கு 500 லிட்டர் விநியோகிக்கிறாங்க. தொட்டியின் அரைவாசி நீர் வெளியேறுவதற்கு நேரம். அப்ப இதுல 1800 போடுவோம் கனவளவை. கனவளவுக்கு பதிலா என்னத்தை பிரதியிடுவோம்? கனவளவுக்கு பதிலா என்னென்ன போடுவோம் பிள்ளைகள்? 1800 மீட்டர் கனவண்டா போடுவோம். என்ன போடுவோம்? லிட்டருக்கு மாத்துவோம் சார். மீட்டருக்கு மாத்தணும். சரி, மீட்டர் கணத்துல சொல்லுங்களேன். மீட்டர் கணத்துல சொல்ல போனா தொட்டியின் அரைவாசியை வெளியேற்றுதுன்னு சொன்னா அரைவாசியை வெளியேற்றணும்னா இன்னும் 1800 மீட்டர் கணத்தை வெளியேற்றணுமா? எவ்வளவுத்தை வெளியேற்றணும்? அதனுடைய அரைவாசி. அரைவாசி. அதுல அரைவாசி எவ்வளவு? 900 மீட்டர் கணம். 1000. என்ன 900 மீட்டர். 900 மீட்டர் கணம். ஓகே, அப்ப இங்க பாருங்க, கனவளவு தந்திருக்கு. கனவளவு அரைவாசி. அரைவாசின்னு சொன்னா 1800 மீட்டர் கணத்தை நாங்க 2ஆல பிரிக்கணும். அரைவாசி கனவளவை. தொட்டியில அரைவாசியை வெளியேற்றுவதற்கு அப்ப கனவளவை காண போறோம். 1800 2ஆல பிரிச்சா 900 மீட்டர் கனம். 900 மீட்டர் கனம். அது லிட்டருக்கு மாத்துவோம். என்ன லிட்டருக்கு மாத்துவோம். 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர். அப்ப 900 மீட்டர் கனம் எத்தனை லிட்டரா இருக்கும்? எத்தனையா இருக்கும்? தராயிரம். என்ன பிள்ளை? தராயிரம். அப்ப 1000 வரைக்கும்னா 3 சைவர் வரப்போகுது. லிட்டர் வரப்போகுது. அப்ப இதுதான் கனவளவு. வீதம் தந்திருக்கு 500 லிட்டர் செகண்ட் -1. வீதம் தந்திருக்கு 500 லிட்டர் செகண்ட் -1. கனவளவு தந்திருக்கு 90. சரியா? 9 லட்சம். என்ன 9 லட்சம் லிட்டர். அப்ப உங்களுக்கு தெரியும் சாம்பாடு கனவளவு. வீதம் தந்திருக்கு. வீதத்துக்காண்டி 500 போடுவோம். கனவளவு பதிலா 9 லட்சம். நேரம் தெரியாது. இவ்வளவு நேரம் பிடிக்கும். அரைவாசியை வெளியேற்றதுக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும். வழக்கம் போல டி மேல வந்து 500 டி, அப்புறம் 500 கீழே வந்தா பிரிபடும். ஆவி டி சமன் 9 லட்சத்தின் கீழ் 500. 500 2 சைரம் வெட்டலாம். என்ன 2 சைரம் வெட்டலாம். அப்ப 18. சாரி, 90க்குள்ள எத்தனை 5 இருக்கு? 90க்குள்ள 5 5 வெட்டினா ஒரு முறை. 9க்குள்ள ஒரு முறை. 4 மிச்சம். 40க்குள்ள 8 முறை. அங்கால இன்னும் 2 சைவர் இருக்கு. அப்ப இப்படித்தான் விட்டார். அப்ப சொல்லுங்க, அப்ப 1800 என்ன? செகண்டா, மினிட்டா, ஹவரா? செகண்ட். செகண்ட். வீதம் செகண்ட்லானே வரும். அப்ப நேரம் செகண்ட்லானே வரும். 1800 செகண்ட். 1800 செகண்ட். அப்ப எப்படி நிமிடத்துக்கு மாத்துறது? எப்படி நிமிடத்துக்கு மாத்துறது? நிமிடத்துல கேட்டிருக்கும். ஓ, நிமிடத்தில் தான் இருக்கு. நிமிடத்துக்கு எப்படி மாத்துறது? 60ஆல பிரிக்கணும். 1800 60ஆல பிரிக்கணும். என்ன செக்கனை நிமிடமா மாத்துறதுக்கு 60ஆல பிரிக்கணும். அதே மாதிரி நிமிடத்தை செக்கனா மாத்துறதுக்கு 60ஆல பிரிக்கணும். ஓகே தானே? அப்ப 60ஆல பிரிச்சு விடுவோமா? 60ஆல பிரிச்சு விடுவோமா? 60ஆல பிரிச்சா இந்த சைரம் மட்டுப்பட்டுரும். அதுக்கு பிறகு 18க்குள்ள 3 இருக்கு. ஆனா 18க்குள்ள 3 முறை. அப்ப 180க்குள்ள 30 முறை. 30 நிமிடம். இப்ப மணித்தியாலத்துல தருவேன்னா என்னென்னு போட்டிருப்பீங்க? மணித்தியாலத்துல போட்டிருந்தா என்னென்னு போட்டிருப்பீங்க? இந்த கேள்விக்கு 30 நிமிடத்துக்கு பதிலாம் மணித்தியாலத்துக்கு மாத்திரம்னா நிமிடத்தை மணித்தியாலம் மாத்திரம்னா என்ன செய்யணும்? 60ஆல என்ன செய்யணும்? நிமிடத்தை மணித்தியாலமா மாத்த 60ஆல. ஓ, அரை மணித்தியாலம். ஓகே, வெரி குட். 30 நிமிடம்னா அரை மணித்தியாலம். 15 நிமிஷம்னா 1/4 மணித்தியாலம். 45 நிமிஷம்னா 3/4 மணித்தியாலம். அப்ப 60ஆல பிரிக்கணும் இல்லையா? நிமிடத்தை மணித்தியாலமா மாத்த 60ஆல பிரிக்கணும். இப்ப 60ஆல பிரிச்சு விட்டா கீழே 60 இருக்கும், மேல 30 இருக்கும். அப்ப அரை என்று வரணும். ஓகே தானே? சரியா? விலங்காட்டி கேட்கலாம் இல்லை? விலங்காட்டி கேளுங்க. சரியா? அப்ப அவ்வளவுதான் பிள்ளைகள். அவ்வளவுதான் எங்களோட இந்த கனவளவு நேரம் என்ற பகுதி. அவ்வளவுதான். அப்ப இப்ப நாங்க இந்த பாடத்துல என்ன படிச்சிருப்போம்? பொழிப்பு கடைசியா
கதி என்று சொன்னா பொருள் இயங்கிய தூரத்தின் கீழ் அதுக்கு அடுத்த நேரம். அத மாதிரி சராசரி கதி என்று சொன்னா மொத்த தூரத்துக்கு மொத்த நேரம். அதோட இப்ப வீதமண்டர் பாடம் படிச்சிருக்கிறோம். வீதமண்டா கனவளவின் கீழ் நேரம். சரியா? ஓகே. அதுக்கு பிறகு சூத்திரங்கள் ஒரு பாடம் இருக்கு. சூத்திரங்கள் என்ற ஒரு பாடத்தை அதில் படிப்போம். இப்போதைக்கு 2ஆம் தவணை பரீட்சைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்காண்டி நான் ஒரு 2 கேள்வியை மட்டும் இப்ப அவசரமா விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? அடுத்த தியரி வகுப்புல நான் முழுமையாக இந்த சூத்திரம் பாடங்களை விளங்கப்படுத்துறேன். ஒரு 2 கேள்வியை மட்டும் இப்ப விளங்கப்படுத்துறேன். இப்ப பாருங்க, இதுல ஒரு சமன்பாடு ஒன்று தந்திருக்கு. டி சமன் 2π வர்க்கமூலம் எல்லின் கீழ் ஜி. இதுல எல்ல எழுவா மாற்றம் செய்யட்டான். சரியா? இந்த எல், அதாவது எல் சமன் என்று வரணும். கடைசியா எல் சமன் என்று வரணும். டி சமன் என்று இருக்கிறது. என்ன இது சயின்ஸ்ல படிப்போம் பிள்ளைகள். எளிய ஊசல்ல அலைவு காலத்துக்குரிய சமன்பாடு. டி சமன் 2π வர்க்கமூலத்துக்குள்ள எல்லின் கீழ் ஜி. அதுல எல்ல எழுவாய் மாற்றம் செஞ்சா எல் மட்டும் தனியா வரணும். சரியா? அப்ப அதை எப்படி செய்யறது? கொஞ்சம் குயிக்கா பாப்போமா? 2ஆம் தவணை பரீட்சையில வந்தால் என்ன, சில பிள்ளைகளுக்கு திங்கட்கிழமை, சில பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள். சில பிள்ளைகளுக்கு முடிஞ்சு 2ஆம் தவணை கணக்கு என்ன. அப்ப பாருங்க, டி சமன் 2π இன்டு ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி வர்க்கமூலத்துக்குள்ள. அப்ப எல்ல எழுவாய் மாற்றம் செய்யட்டான். சரியா? எல்ல எழுவாய் மாற்றம் செய்யணும்னு சொன்னா எல் இந்த பக்கம் தானே இருக்கு. அப்ப இவ்வளவு தெரியும் இஞ்சால எழுதி இவ்வளவு அங்கால எழுதுவோம். இடம் மாத்த போறோம். சரி, அந்த இடம் மாத்த இவர் அங்கால கொண்டு போவோம், மற்றவரை இஞ்சால கொண்டு போவோம். சரி, அது பிரச்சனை இல்லை, இப்படி மாத்துறது. அப்ப இஞ்சால என்ன வர போகுது? 2π வர்க்கமூலம் எல்லின் கீழ் ஜி வரப்போகுது, மற்ற பக்கம் டி வரப்போகுது. இடம் மாத்திட்டேன். சரி, இடம் மாத்திட்டேன். ஈஸி காமெடி. இப்ப என்ன செய்ய போறோம்? வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணணும். எனக்கு எல்லத்தான் எழுவாய் மாட்டேன். சரி, எல் சமன் என்று விட வரும். ஆனா எல் வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிறார். வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணணும்டா அவரை வர்க்கப்படுத்தணும். சரியா? அவரை வர்க்கப்படுத்தணும்னு சொன்னா அவரை மட்டும் வர்க்கப்படுத்த இயலாது. இந்த மொத்த சமன்பாட்டையும் 2 பக்கம் வர்க்கப்படுத்தணும். அப்ப இருபுறமும் வர்க்கிக்கு. இப்படி எழுத தேவையில்லை, உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். இருபுறமும் வர்க்கிக்குக. எழுத தேவையில்லையா? எழுதாதீங்க. இப்படி எழுதுற இல்ல வசனம். 2 பக்கமும் வர்க்கப்படுத்த போறோம். அப்ப இவரை வர்க்கப்படுத்தினா எத்தனை? 2 வர்க்கப்படுத்தினா 2 வர்க்கம் 4 சார். கண்டு போடலாம். 2 வர்க்கம். பைய வர்க்கப்படுத்தினா பை வர்க்கம். இவரை வர்க்கப்படுத்தினா வர்க்கமூலம் எல்லின் கீழ் ஜி முழுவதின் வர்க்கம். இவரை வர்க்கப்படுத்தினா டி வர்க்கம். 2 வர்க்கம் வர்க்கப்படுத்திட்டேன். சரியா? இப்ப பாருங்க, 2 வர்க்கம் எத்தனை? 4. பையில வர்க்கம் பை வர்க்கம். இப்ப பாருங்க, இந்த வர்க்கம் வர்க்கமூலமும் வெட்டுப்பட்டு வர்க்கமூலம் வெட்டுப்பட்டு வெளியால வந்துடுவார். எல்லின் கீழ் ஜி. சரியா? சமன் டி வர்க்கம் வந்துட்டு. இப்ப எங்களுக்கு எல்லத்தான் எழுவாய் மாற்றம் செய்யும். எல் மட்டும் இருக்கட்டும், மிச்சத்தில் நாங்கள கொண்டு போவோம். சொல்லுங்க, ஜி என்ன செய்யுது? ஜி என்ன செய்யறார்? பிரிக்குது, அப்ப பிரிபடுற ஒரு அங்கால போனா என்ன செய்யும்? பெருக்கப்படும். போனா பெருக்குப்படும். அப்ப பிரிபடுற ஒரு அங்கால போனார் பெருக்குப்படுவார். சரியா? பெருக்குப்படுவார். சரியா? இந்த 4 பை வர்க்கம் இந்த எல்ல என்ன செய்யுது? பெருக்குது. 4 பை வர்க்கம் இந்த எல்ல பெருக்குது. அப்ப இந்த 4 பை வர்க்கம் மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? பிரிப்படும். பிரிபடும். அப்ப பெருக்குப்படுற அங்கால போனா பிரிபடும். ஆகவே 4 பை வர்க்கம். ஆகவே எல் சமன் இப்படி வரும். ஓகே தானே? அப்ப என்ன இதுல நாங்க படிச்சிருக்கோம் புதுசா? வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணணும்டா 2 பக்கமும் வர்க்கப்படுத்தணும். வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற ஆளை வெளியால் எடுக்கும். வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற லொக்காய் போய் இருக்கிற வெளியால் எடுக்கணும்னா 2 பக்கம் வர்க்கப்படுத்தி விடுங்க. ரெண்டா ஃபுல்லா வர்க்கப்படுத்தணும். இவரை வர்க்கப்படுத்தணும், இவரை வர்க்கப்படுத்தணும், இவரை வர்க்கப்படுத்தணும்,
இவரை வர்க்கப்படுத்தணும், ஃபுல்லா வர்க்கப்படுத்தணும். அப்ப 2 வர்க்கம் 4, பை வர்க்கம் பை வர்க்கம், வர்க்கமும் வர்க்க மூலமும் வெட்டுப்பட்டுரும். அப்ப எல்லும் கீழ்ச்சின்றது வழியால வந்துச்சு. சரியா? அப்ப எப்படி வர்க்கத்தை வர்க்க மூலத்தை இல்லாம பண்றதுக்கு வர்க்கப்படுத்துறோமோ அதே மாதிரி வர்க்கம் வார கோவைகளை வர்க்கம் வார சூத்திரங்களை எப்படி எழுவாய் மாற்றம் செய்யறதுக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சரியா? வர்க்கம் வந்தா ஓகே கனவளவு இந்த சமன்பாடுகள் எல்லாம் சும்மா தந்திருக்காங்க நினைக்காங்க. இதுல சும்மா அவங்களோட இஷ்டத்துக்கு ஒரு எழுத்த போட்டிருக்காங்க நினைக்காங்க. இதெல்லாம் நீங்க வருங்காலங்கள்ல படிக்க போற சாமான். வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சை 2as சொன்னா அது வந்து நேர்கோட்டு இயக்கத்துல படிப்போம், ஏ லெவல்லையும் படிப்போம், பிசிக்ஸ்ல படிப்போம். சரியா? அப்ப இங்க பாருங்க ஒரு சமன்பாடு ஒன்று எழுதுறேன். v7 ஒன்றின் கீழ் 3 பை ஆர் வர்க்கம் h, பை ஆர் வர்க்கம் h. சரியா? இது ஒரு கூம்பு, அடிவட்ட கூம்புல கனவளவு. இது நாங்க 11ஆம் ஆண்டுல படிப்போம் கனவளவு பாடத்துல. சரியா? அப்ப இங்க பாருங்க இதுல 6 எழுவாய் மாற்றம் செய்யட்டாம். ஸ்மால் ஆர் எழுவாய் மாற்றம் செய்யட்டாம். அப்ப வழக்கம் போல இவரை எழுவாய் மாற்றம் செய்யணும்டா இவரை இஞ்சால் எழுதி அவரை இஞ்சால் எழுதுவோம். ஓகேவா? அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, ஈஸியா இருக்கு. பை வர்க்கம் h சமன் v. சரியா? இடம் மாத்தி எழுதினேன், அவ்வளவுதான், ஒன்றும் செய்யலை. இவரை மற்ற பக்கம் எழுதினேன், இவரை மற்ற பக்கம் எழுதினேன். ஸ்கூல்ல 2-3 பிள்ளையர் குழப்படி செஞ்சோன்னு தான் நீ எலும்பு, நீ அதில் போயிரு, நீ இதில் வா, அந்த இடம் மாற்றும். அதை மாதிரி நீ போ, நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் வா, அந்த மாதிரி மாத்திடுவோம். சரியா? ஓகே. அப்ப பாருங்க இப்ப இந்த ஆறு வர்க்கம் இல்லை, 6 தான் எங்களுக்கு வேணும். முதல்ல 6 வர்க்கத்தை அப்படியே வச்சுக்கொண்டு மிச்சத்தை எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவோம். 6 வர்க்கத்தை மட்டும் அப்படியே வச்சுக்கொண்டு அங்கால 7v என்று 7v. 6 வர்க்கத்தை இந்த 3 என்ன செய்யறார்? 6 வர்க்கத்தை இந்த 3 என்ன செய்யறார்? என்ன செய்யுது? பிரிக்கப்படுது. சமனுக்கு மற்ற பக்கம் போனா பெருக்கப்படும். அப்ப 3v என்று வந்துடும். சரி, அந்த 3 அங்கால போய் பெருக்கப்படும். இப்ப 3 தடவை 3v. இந்த பையும் ஏச்சும் இந்த 6 வர்க்கத்தோட என்ன செய்யுது? நம் 2 பேரும் பையும் பெருக்கப்படுது. மற்ற பக்கம் போன என்ன செய்யும்? பிரிப்படும். ஓகே தானே? இந்த இருக்கிற அவை 2 பேரையும் அப்படி பிக்ஸ்டா வச்சுக்கொண்டு மற்ற பிரிப்பட்டா பெருக்கப்படும், பெருக்கப்பட்டா பிரிப்படும். அப்படியே அவ்வளவுதான், சின்ன பிரச்சனை. இப்ப விட வர இல்லை இன்னும். எனக்கு கேட்ட கேள்வி 6, ஆனா 6 வர்க்கம் இருக்கு, வர்க்கத்தை இல்லாம பண்ணணும். சரியா? வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யணும்? 2 பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கணும். மூலம் காணணும். சரியா? 2 பக்கமும் வர்க்க மூலம், இருபுறமும் வர்க்கிக்குக. வர்க்க மூலத்தை இல்லாம பண்ணணும்னா வர்க்கப்படுத்தணும், வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னா வர்க்க மூலம் காணும். சரியா? வர்க்க மூலத்தை இல்லாம பண்றதுக்கு வர்க்கப்படுத்துறோம், வர்க்கத்தை இல்லாம பண்றதுக்கு வர்க்க மூலம் காண்றோம். சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் வர்க்க மூலம், 2 பக்கமும் வர்க்க மூலம். அப்ப இஞ்சால வர்க்க மூலம் மட்டுப்பட்ட ஆர். இப்படி வெட்டி எல்லாம் காட்டக்கூடா, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி வெட்டி வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் இப்படி வெட்டாதீங்க. சரியா? ஆர் சமன் அங்கால அவ்வளவுதான் 3v πh வர்க்க மூலம். ஓகேவா? இப்ப பிள்ளைகள் பிரதியுடன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இல்ல பிரதியுடன் சொன்னா என்ன? இதுல பெருமானங்கள் தந்தா அதை கொண்டே போடுறது. உதாரணத்துக்கு இந்த கேள்வியில v வந்து 132ஆம், h வந்து 14ஆம், 6 காணலாம். அப்ப என்ன செய்யறது? இந்த சாம்பார்ல கொண்டு போய் விடையை போட்டு விட்டா சரி. விக்கு பதிலாக என்ன தந்திருக்காங்க? எழுவாய் மாற்றம் செய்து போட்டும் பிரதியீடு செய்யலாம், அல்லது அப்படியே வச்சு பிரதியீடு செய்யலாம். சரி, 2 முறையில உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எழுவாய் மாற்றம் செய்து போட்டும் பிரதியீடு செய்யலாம், அல்லது இப்படியே வச்சு கொண்டு செய்யலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த 1 நிமிஷம் முடிஞ்சு. சரியா? இங்க பாருங்க,
இதுல இப்படியே வச்சு போடலாம், இப்படியே வச்சு போடலாம். விக்கு பதிலா 132, விக்கு பதிலா அங்கால 1/3 பையன் சொன்ன 22/7 ஆர் வர்க்கம் தெரியாது, உயரம் மேய்ச்சி வந்து 14. சரியா? அப்ப என்ன செய்யலாம்? 7ஆல ஒரு முறை, 7ஆல வெட்டினா 2 முறை. சரியா? இனி இந்த 3 வந்து பிரிபடுது, அங்கால வந்தா பெருக்கப்படும். 132 தர 3 22, 22ம் 2ம் 6 வர்க்கத்தோட பெருக்கப்படுது. ஆகவே இந்த பக்கம் வந்தா 22 தர 2 7 6 வர்க்கம். அப்ப 11ஆல வெட்டினா இது 2 முறை, இங்க 11ஆல வெட்டினா 12 முறை. 2ஆல 12 வெட்டினா 6, திரும்ப 2ஆல 6 வெட்டினா 3, அப்ப 3 9. 6 வர்க்கம் சமன் 9. 6 வர்க்கம் சமன் 9 வந்திருக்குல்ல. அப்ப இந்த வர்க்கத்தை இல்லா பண்றதுக்கு என்ன செய்யணும் படிச்சிட்டோம்? வர்க்கத்தை இல்லா பண்ண என்ன செய்யணும்? வர்க்கமூலம். 2 பக்கம் வர்க்கமூலம் காணும். சரியா? 2 பக்கமும் வர்க்கமூலம் கண்டோம்னு சொன்னா வர்க்கமூலம் மட்டுப்பட்டு R சமன் வர்க்கமூலம் 9 கூட என்ன? 3. ஓகேவா? சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப இது நாங்க வேகமா பார்த்ததுக்கு நோக்கம் 2ஆம் தவணை பரீட்சை நோக்காக இது நாங்க இதுல இருக்கிற பயிற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சம் மெதுவாக அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்கோ.